என் குழந்தைக்கு 6 மந்த்ஸ் ஆகுது. என் குழந்தை வந்து அடுத்த 1 இயர்ல பேச போறான் இல்லைங்களா? ஸோ அவங்களோட ஸ்பீச் டெவலப்மெண்ட்ட நான் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் என்னலாம் பேசணும்? நான் ரைம்ஸ்லாம் பாடலாமா? ரைம்ஸ்லாம் போட்டுடலாமா? அவனுடைய ஸ்பீச் இம்ப்ரூவ் ஆகுமா? அப்படின்னு கேட்டா, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்க குழந்தைக்கு ஸ்பீச் டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரைம்ஸோ, கார்ட்டூனோ, ஆல்ஃபபெட்ஸோ 1, 2, 3 ஷேப்ஸ் அண்ட் கலர்ஸ்லாம் நீங்க போடக்கூடாது. ஸோ அது எல்லாமே ரூட் லேர்னிங்க்கு கீழ வருது. நீங்க சொல்றத அப்படியே காப்பி பண்ணி ஒப்பிப்பாங்க. பட் உங்க குழந்தைக்கு ஃபங்க்ஷனல் கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா நீங்க உங்க குழந்தை உங்களுடைய உறவு முறைகள் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மாமா, அந்த குழந்தைய சுத்தி இருக்கிற பொருட்கள், பெட் இருக்கு, ஃபேன் இருக்கு, பவுல் இருக்கு, நீ பெட்ஷீட்ல படுத்திருக்கிற, நீ பெட் மேல உட்கார்ந்துருக்கிற ஆக்ஷன்ஸ், அவங்க அதுல இருக்கக்கூடிய பொருட்கள், இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் வார்த்தைகளை சின்ன சின்ன வார்த்தைகளை நிறைய சொல்லி நீங்க பேசுறது மூலயமா உங்க குழந்தையுடைய ஃபங்க்ஷனல் கம்யூனிகேஷன் பெட்டரா இம்ப்ரூவ் ஆகும். பட் நீங்க ரைம்ஸோ, ஆல்ஃபபெட்ஸோ, ஷேப்ஸோ இது எல்லாமே நீங்க பாடும் பொழுதும் பேசும் பொழுதும் அதனால ஒரு எஃபெக்டிவ் இருக்க போறது இல்லை.